முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் செல்வச்சன்னதி ஆலய சூழலில் நிகழ்ந்த அசம்பாவிதம். வாகன இறக்குமதியாளர்கள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. ரணிலுடன் இணையப் போகும் முக்கிய உறுப்பினர்கள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் விடுக்கும் கோரிக்கை. கனடாவில் புதிதாக குடியேறுவோருக்கு ஏற்பட்டுள்ள சவால். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி ஆலயத்தின் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள மிக்சர் விற்பனை நிலையம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட மிக்சரில் பல்லி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் திகதி அன்றிரவு பொரிந்த நிலையில் காணப்பட்ட பல்லியுடன் மிக்சர் நுகர்வோரிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. குறித்த பகுதி வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் ஆளுகைக்குட்பட்டதாகும். இதனையடுத்து நுகர்வோரினால் வெல்வெட்டித்துறை பொது சுகாதார பரிசோதகருக்கு தெரியப்படுத்திய நிலையில் அவ்விடத்திற்கு உடனடியாக விரைந்த பொது சுகாதார பரிசோதகரால் பல்லியுடன் விநியோகிக்கப்பட்ட சட்ட நடவடிக்கையின் பொருட்டு கைப்பற்றப்பட்டது. அதேவேளை செல்வச்சன்னதி யானை தரிசிக்க நாள்தோறும் பெருமளவு பக்தர்கள் வந்து செல்வதுடன் குழந்தைகளும் வருகை தருகின்றனர். ஆலய சுற்றாடலில் உள்ள கடைகளில் தின்பண்டங்களை அவர்கள் வாங்கி செல்வதுடன் குழந்தைகளுக்கும் அதனை கொடுக்கின்றனர். இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் பொது சுகாதார பரிசோதகர்கள் இது தொடர்பில் அவதானம் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் நிவாரணம் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறித்த நடவடிக்கையின் மூலமாக ஆயிரக்கணக்கான இறக்குமதியாளர்கள் பாதிப்படைவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. 2020 மார்ச் 20 முதல் இந்த வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. அதன் பிறகு 4 முதல் 5 ஆண்டுகளாக இந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த 1000 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி ஒரு சிலருக்கு மட்டுமே, அதாவது புத்தம் புதிய முகவர்களுக்கு மாத்திரமே பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மற்ற இறக்குமதியாளர்களுக்கு கொடுக்காமல் இந்த சிலரின் நலனுக்காக சுற்றுலாத்துறை அமைச்சினால் மிக நுணுக்கமான முறையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள இலக்குகளை அடைய முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா, ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஒரு பொது நிகழ்வில் அதிபர் ரணிலுடன் நெருக்கமான உரையாடலில் ஈடுபட்டதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை அண்மையில் நாடாளுமன்றத்தில் மறைமுகமாக விமர்சித்ததை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களின் விமர்சனங்களை எதிர்கொண்ட சரத் பொன்சேகா அதிபர் ரணிலுக்கு ஆதரவாக சாய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் முன்முயற்சிகளுக்கு நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல்வாதிகள் அதிபர் விக்ரமசிங்கவுடன் கைகோட்க எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ளது. இதனிடையே அடுத்து வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேச்சடிபடுவதாகவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் திகதி முன்னெடுக்கப்படவுள்ள சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் போராட்டம் நடைபெறும் இந்த நாளில் மாணவர்களின் பாதுகாப்பினை கருத்திற்கொண்டு மாணவர்களை பெற்றோர் பொறுப்பேற்குமாறும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் உதயரூபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்துடன் எமது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததன் காரணமாக நாடெங்கிலும் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்கவுள்ளோம். அதிபர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பானது ஒற்றுமையாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதனை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையினையே அரசாங்கம் முற்படுவதாகவும் அதனை முறியடிக்கும் வகையில் இலங்கை போராகவும் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம். தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதன் காரணமாக எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆசிரியர்கள் அடிபணிய வேண்டியதில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் போ. உதயரூபன் தெரிவித்தார். இதேவேளை நாட்டிலுள்ள பாடசாலைகளில் கல்விசாரா ஊழியர்கள் சுகயீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் புதிதாக குடியேறும் வெளிநாட்டு பிரஜைகள் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வாகன காப்புறுதி கட்டணங்கள் அதிகமாக செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் மாதம் ஒன்றிற்கான வாகன காப்புறுதி கட்டணமாக 3000 முதல் $450 வரையில் செலுத்த நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவிற்குள் புதிதாக குடியேறும் வெளிநாட்டு பிரஜைகள் இவ்வாறு வாகனங்களை செலுத்துவதற்காக கூடுதல் தொகையை செலுத்த நேரிடுவதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். கனடாவில் வாகனம் செலுத்துவது தொடர்பான அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் அளவீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் நீண்ட நாட்களாக சொந்த நாடுகளில் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுக் கொண்டவர்கள் எனவும் எந்தவிதமான மோட்டார் போக்குவரத்து தவறுகளும் இழைக்காதவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கனடாவில் புதிதாக வாகனம் செலுத்துவதனை மட்டும் அடிப்படையாக கொண்டு கூடுதல் தொகை காப்புறுதி கட்டணம் அறவீடு செய்யப்படுகிறது என கனடாவில் வசித்து வரும் வெளிநாட்டு குடியேறிகள் தெரிவித்துள்ளனர். கனேடிய பிரஜைகளும் குடியேறிகளும் வேறுவிதமாக நடத்தப்படுவதாக வருத்தம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.